நண்பர்களுக்கு வணக்கம். நான் எட்டியப்ப சோழன். இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. சப்போர்ட் பண்ணுறதா இருந்தால் மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டு போங்க. இன்றைக்கி என்ன செய்தியை பார்க்க போகிறோன்னு கேட்டிங்கன்னா, எடப்பாடி பழனிசாமி ரூட்டு கிளியரு, குஷியில் அதிமுக தொண்டர்கள். என்னப்பா சொல்கிற, ஒன்றுமே புரியலையே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்பீங்க. ஒரு 14 நாட்களுக்கு முன்பாக எடப்பாடி பழனிசாமி பன்னீர்செல்வத்தை கட்சியில் சேர்த்துக்கலாம் என்ற மூடில் தான் இருந்தார். அது தொடர்பாக நம்ம வீடியோவும் பேசி இருக்கிறோம். அதிமுக சார்பில் நம்ம ஃபோன் பண்ணி கேட்டோம், என்னங்க பன்னீர்செல்வம் மற்றும் டிடிவி தினகரன் மற்றும் சசிகலா இவங்களையெல்லாம் அதிமுகவில் சேர்த்துக்கொள்ள போகிறீங்களா? எடப்பாடி பழனிசாமியுடைய பேட்டியை பொறுத்த வரைக்கும் பச்சை கொடி காட்டின மாதிரி இருக்குதே அப்படின்னு சொன்னோம். அந்த வீடியோவை ரிலீஸ் பண்ணாதீங்க, கொஞ்சம் பொறுமையாக இருங்க அப்படின்னாங்க. ஸோ அந்த வீடியோ அப்படியே தான் இருக்குது. முடிஞ்ச நாளைக்கு அந்த வீடியோவை தரேன். ஆனால் எதற்காக இப்போ அதை சொல்கிறேன் அப்படின்னு பார்க்கும்போது, ஒரு 15 நாட்களுக்குள்ளாக அரசியல் கள நிலவரமானது எந்த அளவுக்கு தலைகீழ மாறி இருக்குது பாருங்க அப்படின்னு சொல்கிறதுக்காக தான் அந்த வீடியோவை நான் நாளைக்கு உங்களுக்கு தரப்போகிறேன். இப்போது எடப்பாடி ரூட்டு கிளியர், குஷியில் அதிமுக தொண்டர்கள். உங்கள் எல்லாருக்குமே தெரியும், 27ஆம் தேதி தவேகாவில் செங்கோட்டையன் இணைய போகின்றார். இனிமே பிஜேபியை சந்திப்பதோ, அங்கிருந்து எடப்பாடி பழனிசாமிக்கு அழுத்தம் கொடுப்பதோ, இல்லை அதிமுக ஒன்றிணைய வேண்டும், பிரிந்து சென்றவர்கள் அத்தனை பேரும் சேர்க்க வேண்டும் அப்படின்னு அடிக்கடி ப்ரெஸ்ஸை கூப்பிட்டு பேட்டியளித்து கொண்டு இருக்க மாட்டார். செங்கோட்டையனுக்கு பின்னாடி இருக்கக்கூடியவங்க 4 பேர் செங்கோட்டையனுக்கு அடுத்து 5-6 பேர் பார்த்தீங்கன்னா தொடர்ச்சியாக பேட்டி கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. அதனால் அதிமுக ஒன்றிணையவில்லை, பிரிஞ்சு தான் கிடக்கிறது, அதிமுக பலவீனமாக தான் இருக்குது அப்படின்னு ஒரு சலசலப்பை ஏற்படுத்திக்கிட்டே இருப்பாங்க. இப்போ அதுக்கான வாய்ப்பே கிடையாது. அவர் இந்த மாதம் 27ஆம் தேதி தவேகாவில் இணைய போகிறார். இது தொடர்பாக தவேகாவில் இருக்கக்கூடிய கொள்கை பரப்பு செயலாளர் நிர்மல்குமார் அவர்கள் என்ன சொல்கிறாருன்னு கேட்டிங்கன்னா, இன்னைக்கு சிபிஐ ஆனது ஆதவ் அர்ச்சனா, அப்புறம் புசி ஆனந்த், நிர்மல்குமார் இவங்கெல்லாம் கூப்பிட்டாங்க. கரூர் துயர சம்பவம் தொடர்பாக என்ன நடந்தது என்பதை பற்றி விசாரிப்பதற்கு 2 நாளாக போய் ஆஜராகியிருக்காங்க. அங்கே என்ன நடந்தது என்பதற்கான முழு ஆதாரத்தை கொடுத்துருக்காங்களாம். இதில் சதி இருக்கா இல்லை என்பதை பற்றியான கேள்விகளுக்கு பதில் அளிச்சிருக்காங்களாம். விஜய் அவர்களையும் விசாரணைக்கு அழைத்தாலும் அழைப்பாங்களாம். எப்போது வேண்டுமானாலும் அழைப்போம் என்று சிபிஐ ஆனது தவேகாவில் இருக்கக்கூடிய நிர்மல்குமார் மற்றும் புஷி ஆனந்த் மற்றும் ஆதவ் அர்ச்சனா கிட்ட சொல்லியிருக்காங்களாம். நாங்கள் முழு ஒத்துழைப்பு நல்குகிறோம் அப்படின்னு நிர்மல்குமார் அவர்கள் உத்தரவாதம் அளித்திருப்பதாக சொன்னாருங்க. அது மட்டும் இல்லை, இந்த சிபிஐ விசாரணையை ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீம் ஆனது உச்ச நீதிமன்ற ஓய்வு பெற்ற நீதியரசர் தலைமையில் ஒரு குழு அமைக்கப்பட்டது. ஸோ அந்த குழுமும் இந்த விசாரணையை கண்காணித்து கொண்டு இருக்குது. அதனால் எஸ்ஐடி கேட்டதும் சரி, சிபிஐ கேட்டதும் சரி தவேகா தான். அதனால் நாங்கள் இந்த விசாரணைக்கு முழுமையாக ஒத்துழைப்பு நல்குவோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி சிபிஐ விசாரணைக்கு போய் ஆஜராகிட்டு வெளியே வந்த நிர்மல்குமார் அவர்களை பொறுத்த வரைக்கும் செங்கோட்டையன் அவர்கள் தவேகாவில் இணைகின்றாரா என்று சொல்லுகின்ற போது, இது தொடர்பாக பிறகு பேசுகின்றோம். இப்போது சிபிஐ என்ன எங்ககிட்ட கேள்வி கேட்டாங்க, என்ன பதில் அளித்தோம், அது மட்டும் சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாரு. இதுல ஒன்று மட்டும் உறுதியாகிறது, நம்முடைய செங்கோட்டையனை பொறுத்த வரைக்கும் தவேகாவில் அவர் இணைய போறதில்ல அப்படின்னு நிர்மல்குமார் அவர்களும் மறுக்கல. காலையிலிருந்தே பிரேக்கிங் நியூஸ் போயிட்டு இருக்குது. தவேகாவில் பார்த்தீங்கன்னா செங்கோட்டையன் இணைய போறார் அப்படின்னு சொல்லிட்டு. அது மட்டும் இல்லை, நேற்று நியூஸ் 18 பொறுத்த வரைக்கும் நம்ம செங்கோட்டையன் அவர்கள் தவேகாவில் இருக்கக்கூடிய முக்கிய தலைவர்களை சந்தித்து பேசியிருக்கின்றார். யார் அப்படின்னு பார்க்கும்போது ஆதவ் அர்ச்சனா மற்றும் புஷி ஆனந்த் அவர்களை சந்தித்து பேசியிருக்கின்றார். ஸோ கட்சியில் இணைவது உறுதிதான் அப்படின்னு நேற்றிலிருந்தே நியூஸ் 18 ஆனது செய்தி போட்டு கொண்டு இருக்கிறது. ஸோ உண்மையாகவே நம்ம செங்கோட்டையன் அவர்களை பொறுத்த வரைக்கும் தவேகாவில் இணையவில்லை என்றால் ஏயா பொய்ய பறைப்பட்டு இருக்கிறீங்க, நாங்கள் எம்ஜிஆர் வழி வந்தவங்க, நாங்கள் ஜெயலலிதா வழி வந்தவங்க அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் கட்சியை நாங்கள் பலப்படுத்தணுங்க, அதை தாண்டி வேறு ஒன்றும் இல்லைங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் கட்சியில் தான் இருக்க போகிறேன். கண்டிப்பாக நான் தவேகாவில் இணைய போகிறதில்ல. நான் கட்சியில் இணைவது தொடர்பாக பொதுச் செயலாளர் இருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி முடிவெடுப்பார் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு தவேகாவில் இணைவது தொடர்பான செய்திகளுக்கு நம்ம செங்கோட்டையன் அவர்களை பொறுத்த வரைக்கும் மறுப்பு தெரிவித்திருக்கலாம். ஆனால் அந்த மறுப்பு அவர் தெரிவிக்கவே இல்லை. அதிமுகவில் இணைய போகிறோமா இல்லை என்ற விஷயம் கூட தெரியல. மொத்தத்தில் செங்கோட்டையனுடைய மௌனமானது தவேகாவில் தான் அவர் இணைய போகிறார் அப்படின்ற விஷயம் நல்லா தெரியுது. இது எடப்பாடி பழனிசாமி மற்றும் அதிமுகவினருக்கு குஷி தான். ஏன்னா குழப்பம் ஏற்படுத்தக்கூடாது இல்லையா, வெளியே இருந்துக்கிட்டு எங்கேயாவது ஒரு கட்சியில் போய் சேர்ந்துக்கிட்டு அந்த கட்சியாவது பலப்படுத்தட்டும்.
இல்லை அதிமுகவில் சலசலப்பு இல்லாமல் எங்கேயோ ஒழிஞ்சா பரவாயில்ல அப்படின்னு தான் அதிமுக தொண்டர்கள் நினைச்சிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லை, செங்கோட்டையன் வேண்டாம் என்பதற்காக தான் கட்சி விட்டு நீக்கிட்டாங்க. அவங்க போகிறதுனால அதிமுக பலவீனம் ஆகிடுமா அப்படின்னு கேட்குறவங்களுக்கு அப்படிலாம் ஒன்றும் பலவீனம் ஆகாது. அப்படி பலவீனம் ஆகிறதா இருந்துச்சுன்னா கட்சி விட்டு நீக்கியிருக்க மாட்டார் எடப்பாடி பழனிசாமி. அதே மாதிரி செங்கோட்டையனை பொறுத்த வரைக்கும் ஈரோடு பகுதியில் ஒரு இல்லைன்னா அதிமுக இல்லை என்ற நிலையெல்லாம் கிடையாது. செங்கோட்டையனை விட பார்த்தீங்கன்னா புதுசாக நியமிக்கப்பட்ட பொறுப்பாளர்கள் எடப்பாடி பழனிசாமிக்கு பெரிய உற்சாக வரவேற்பை கொடுத்தாங்க. அதனால ஈரோட்டில் கட்சி சிறப்பாக இருக்குது. அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க. அதற்கு பிறகு பன்னீர்செல்வம் எடுத்திருக்கின்ற முடிவு தான் அதிமுகவினரை சந்தோஷத்தின் உச்சத்தில் கொண்டு போய் சேர்த்திருக்குதுங்க. என்னன்னு கேட்குறீங்களா? வீடியோ மட்டும் பார்த்துட்டு வந்துருங்க. முதல் தீர்மானம், கடந்த 3 ஆண்டுகளாக நாம் செயல்படுத்தி வந்த அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தொண்டர்கள் உரிமை மீட்பு குழு என்று செயல்பட்டுக் கொண்டிருந்த நமது அமைப்பு இத்தருணத்தில் இருந்து அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தொண்டர்கள் உரிமை மீட்பு கழகம் என்று செயல்பட தொடங்குகிறது. அதற்கு அடுத்தபடியாக வருகின்ற 2026 சட்டமன்ற தேர்தலை மனதில் கொண்டு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தொண்டர்கள் உரிமை மீட்பு கழகத்தின் சார்பாக இன்று நடைபெறக்கூடிய மாவட்ட கழக செயலாளர்கள் மற்றும் தலைமை கழக நிர்வாகிகளுடைய இந்த கூட்டத்தின் வாயிலாக வருகின்ற தேர்தலில் கூட்டணி சம்பந்தமாக எடுக்கக்கூடிய அனைத்து முடிவுகளுக்கும் அனைத்து உரிமையையும் இறுதி முடிவை எடுப்பதற்கும் இந்த கூட்டத்தின் வாயிலாக கழக ஒருங்கிணைப்பாளர்களுக்கு முழு அதிகாரமும் அங்கீகாரம் அளித்த இந்த மாவட்ட செயலாளர் கூட்டமும் தலைமை கழக நிர்வாகிகளும் அங்கீகாரம் அளிக்கிறார்கள் என்பதை உங்களுடைய பலத்த கரவசங்களுக்கிடையே நிறைவேற்றப்படுகிறது. பார்த்தீங்களா, பன்னீர்செல்வத்தை பொறுத்த வரைக்கும் 3 ஆண்டு காலமாக எடப்பாடி பழனிசாமி கிட்ட முட்டி பார்த்தாரு. அவர் சேர்த்துக்கிற மாதிரி தெரியல. கடைசியில் பன்னீர்செல்வத்தை பொறுத்த வரைக்கும் எப்பா அதிமுக தொண்டர்களுடைய உரிமை மீட்பு குழு அப்படின்னு ஒன்று இருந்தது. ஆனால் இப்போ அதை அப்படியே இயக்கமாக மாற்றிட்டாங்களாம். அதாவது புது கட்சியை தொடங்கிட்டாரு, தீர்மானம் போட்டாச்சு. ஆனால் இந்த கட்சி தொடக்கத்தை பார்த்தீங்கன்னா மீண்டும் ஒரு மாவட்ட செயலாளர் கூட்டத்தை கூட்டி மாவட்ட செயலருடைய கருத்தை கேட்டு அதற்கு பிறகு அதிகாரப்பூர்வமாக பன்னீர்செல்வம் அவர்கள் பார்த்தீங்கன்னா அறிவிக்கணும். அதுக்காக பன்னீர்செல்வத்தை பொறுத்த வரைக்கும் டிசம்பர் 15 வரைக்கும் கால அவகாசம் கொடுத்துருக்கிறாரு அவங்க மாவட்ட செயலாளர்களுக்கு. ஏன்னா எடப்பாடி பழனிசாமிக்கு தான் கால அவகாசம் கொடுத்த மாதிரி தெரியும். ஏன்னா நீங்கள் நேற்று ஆலோசனை கூட்டத்தில் நம்ம பன்னீர்செல்வம் மற்றும் வைத்திலிங்கம் அவர்கள் பேசினதெல்லாம் நீங்கள் கேட்டிருப்பீங்க. அப்படி கேட்கின்ற போது அவங்க சொல்லுவாங்க, எடப்பாடி பழனிசாமிக்கு கடைசி வார்னிங் டிசம்பர் 15க்குள்ளே பார்த்தீங்கன்னா நீங்கள் முடிவெடுக்க வேண்டும். அப்படி இல்லை என்றால் எங்களை கட்சி விட்டு வெளியே போய் ஒரு புதிய கட்சி தொடங்குற நிலைக்கு உருவாக்கிடாதீங்க, அந்த பாவத்தை செஞ்சிடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு மிரட்டி இருப்பாங்க. டிசம்பர் 15 வரைக்கும் எதற்காக டைம் கொடுத்தாரு? கட்சி பற்றியான தீர்மானம் போட்டார். அதோட எப்படி செயல்பாடுகள் இருக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டாரு. அடுத்த தேர்தல் நாம் வெற்றி பெற போகிறோம் அப்படின்னு தீர்மானமும் ஏற்றியாச்சு. ஆனால் டிசம்பர் 15 வரைக்கும் எதற்காக டைம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லுகின்ற போது இது ஒரு கடைசி வாய்ப்பான் எடப்பாடி பழனிசாமி. ஏன்னா டிசம்பர் 10 செயற்குழு பொதுக்குழு கூட்டத்தை வச்சுக்கின்றார் எடப்பாடி பழனிசாமி. கண்டிப்பாக எடப்பாடி பழனிசாமிக்கு என்று ஒரு அதிகாரம் கொடுப்பாங்க இந்த செயற்குழு பொதுக்குழுவில். எதுக்குன்னு கேட்டிங்கன்னா அடுத்து வருகின்ற தேர்தலில் கூட்டணி அமைப்பதற்கான அதிகாரத்தை எடப்பாடி பழனிசாமி கொடுப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் இது ஒரு வருஷத்துக்கு 2 முறை செயற்குழு பொதுக்குழுவை கூட்டணும் ஒரு கட்சி, தேர்தல் ஆணையத்தின் விதிப்படி. அதுக்காகவும் கூட்டுறாங்க. அது மட்டும் இல்லாமல் தொகுதி உடன்பாடு தொடர்பாக பேசுவதற்கான ஒரு குழுவை அமைக்கணும். அந்த குழு யாரெல்லாம் இருக்கணும் அப்படின்றதுக்காக செயற்குழு பொதுக்குழு உறுப்பினர்கிட்ட கருத்து கேட்பாங்க. அது மட்டும் இல்லாமல் கட்சியிலேருந்து நிறைய பேரை நீக்கியிருக்காங்க. அப்படி நீக்கின தீர்மானங்களை செயற்குழு பொதுக்குழு வச்சு தீர்மானம் நிறைவேற்ற வேண்டும். அப்படி நிறைவேற்ற தீர்மானத்தை பார்த்தீங்கன்னா நம்ம தேர்தல் ஆணையத்துக்கு அனுப்பி வைக்க வேண்டும். இப்படி பல விஷயங்கள் இருக்குது. ஆனால் இந்த டிசம்பர் 10ஆம் தேதி கூட போகின்ற செயற்குழு பொதுக்குழு கூட்டத்தில் கூட்டணி தொடர்பாக கண்டிப்பாக நல்ல ஒரு முடிவு எடுப்பாங்கன்னு நான் நினைக்கிறேன். ஆனால் ஒருபோதும் சரி பன்னீர்செல்வத்தை சேர்த்துக்கொள்வதற்கான வாய்ப்பு இருக்கான்னு கேட்டிங்கன்னா அதுக்கான வாய்ப்பு இல்லவே இல்லை. பன்னீர்செல்வத்தை பொறுத்த வரைக்கும் தனி கட்சி தொடங்க போகிறேன் என்று நேற்று தீர்மானம் போட்டிருக்காரு. ஆனால் அதற்கு முன்னால் என்ன சொன்னார், ஏப்பா கட்சியில் சேர்ப்பதற்கான பூர்வாங்க பணியெல்லாம் நடந்துக்கிட்டு இருக்குது. நம்ம டிடிவி தினகரன் அப்புறம் செங்கோட்டையன் நான் சசிகலா எல்லாரும் உட்காந்து பேசியிருந்த மாதிரி இருக்கிறோம் அப்படின்னு சொன்னார். ஆனால் இன்னைக்கு செங்கோட்டையனை பொறுத்த வரைக்கும் 27ஆம் தேதி தவைக்கலை போய் இணைய போகிறார் அப்படின்ற செய்தி அதிகாரப்பூர்வமாக வந்திருக்குது. நம்ம பன்னீர்செல்வத்தை பொறுத்த வரைக்கும் கட்சி ஒருங்கிணைய போதுங்க, மகிழ்ச்சியான செய்திங்க அப்படின்னு ஒரு 2 நாளைக்கு முன்பாக தான் சொன்னார். ஆனால் நேற்று தனி கட்சி தொடங்கத்தை பற்றி சொல்லிட்டாரு. ஏன் அதெல்லாம் அப்படின்னு பார்க்கும்பொழுது நேற்று நம்ம முதலமைச்சருக்கு எடப்பாடி பழனிசாமி பதிலளித்திருந்தார். ஏன்னா பச்சை துண்டு போட்டுக்கிட்டு துரோகம் செய்யக்கூடிய எடப்பாடி பழனிசாமி என்று சொல்லிட்டு மழையால் நனைந்த நெல்மணிகள் தொடர்பாக நம்ம முதல்வர் தன்னுடைய எக்ஸ்தலத்தில் ஒரு அறிக்கை வெளியிட்டிருந்தார். அந்த அறிக்கைக்கு மறுப்பு தெரிவித்து எடப்பாடி பழனிசாமி பத்திரிகையாளர் சந்தித்து பேசினார். அப்போ பத்திரிகையாளர்களை பொறுத்த வரைக்கும்
என்னங்க பன்னீர்செல்வம் சொல்றாருங்க கட்சியில் மீண்டும் இணைவது தொடர்பாக பூர்வாங்க பேச்சுவார்த்தை எல்லாம் நடக்குது அப்படிங்கிறாருங்களே. அதனால ஒருவேளை பன்னீர்செல்வம் இணைகின்றார்களா அப்படின்னு கேட்கும்போது அதுக்கு எடப்பாடி பழனிசாமியை பொறுத்த வரைக்கும் சான்ஸே கிடையாது. அதெல்லாம் காலம் மாறி போச்சு. காலம் கடந்த விஷயத்தை மீண்டும் மீண்டும் கேட்டு அரைத்தமாவே அரைக்க வேண்டாம், அவங்க கட்சிக்குள்ள வரமாட்டாங்க அப்படின்னு தீர்க்கமாக சொல்லிட்டாரு. ஸோ மொத்தத்தில் நம்ம செங்கோட்டையனை பொறுத்த வரைக்கும் தவேகாவுடன் கட்சியில் இணைத்து கொண்டு பயணிக்க போறார். ஆனால் நம்ம பன்னீர்செல்வத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு கட்சி ஆரம்பிச்சு கட்சி கட்டமைப்புடன் போய் தவேகாவுடன் கூட்டணி வைக்க போறார். அதே மாதிரி டிடிவி தினகரனை பொறுத்த வரைக்கும் அவரும் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தை நேராக கொண்டு போய் நம்ம விஜயுடன் கூட்டணியில் சேர்த்துட்டு அவர் கொடுக்கின்ற கொஞ்சம் காசை வாங்கின்னு அவரும் தேர்தலை சந்திக்க போறார். இப்போ பன்னீர்செல்வமா இருக்கலாம், டிடிவியா இருக்கலாம், ரெண்டு பேருமே ஒரே பாதையில தான் போறாங்க. அவங்க தான் ஏற்கனவே அறிவிச்சிட்டாங்களப்பா அப்படின்னு சொல்லிட்டு நீங்க கேட்பீங்க இல்லை சொல்லுவீங்க. அதை பத்தி நான் சொல்ல போறது இல்லைங்க. எப்படி டிடிவி தினகரனை பொறுத்த வரைக்கும் அதிமுக மீட்பதற்காகத்தான் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பிச்சாரோ, அதே மாதிரி இப்போது பன்னீர்செல்வத்தை பொறுத்த வரைக்கும் இந்த ஒரு கட்சி எதற்காக என்று சொல்லியிருக்காருன்னு கேட்டீங்கன்னா, அதிமுகவில் கைவிடப்பட்ட அந்த சட்ட திட்டங்களை மீண்டும் கொண்டு வருவதற்காகத்தான் இந்த கட்சியை தொடங்கியிருக்கிறேன் அப்படின்னு இவரும் ஒரு கட்சியை தொடங்கியிருக்கின்றார். மொத்தத்தில் இந்த கட்சியெல்லாம் எதுக்குன்னு கேட்டீங்கன்னா அதிமுகக்குள்ள இவங்கெல்லாம் வர்றதுக்காக தான் இப்படி போட்டி போடுறாங்க. ஆனால் எடப்பாடி பழனிசாமியை பொறுத்த வரைக்கும் எப்பா சாமி நீங்களாம் கட்சியில் கிடையாது, எங்கேயாவது போய் கட்சி தொடங்கி உங்கள் பொழைப்பை பாருங்க. ஏன்னா அதிமுகவுக்கு தேவையான அளவுக்கு டேமேஜை பண்ணிட்டீங்க. நேரடியாகவும் சரி மறைமுகமாகவும் சரி துரோக வேலைகள் மூலமாகவும் சரி எக்கச்சக்கமான வேலையை பார்த்துட்டீங்க. மீண்டும் உங்களை நான் கொண்டு வந்து சேர்த்தேன்னு வச்சிங்களேன், நம்பிக்கையாக வேலை பார்ப்பீங்களா, இல்லை தலைமைக்கு நம்பிக்கையாக இருப்பீங்களா, இல்லை 2021 உள்ளடி வேலையில் ஈடுபட்டீங்களா, அந்த மாதிரி ஈடுபட்டு இருப்பீங்களா? எதுவுமே நம்மளால் உறுதியாக சொல்ல முடியாது. கட்சி வெற்றி பெறட்டும், அரியணையில் ஏறட்டும், அதற்கு பிறகு நீங்கள் வரிசையாக வாங்க, உங்கள் எல்லாரையும் சேர்த்துக்கிறேன் அப்படின்றது தான் எடப்பாடி பழனிசாமியுடைய எண்ணமாக இருக்கிறது. ஜெயலலிதா அவர்களும் அப்படித்தாங்க. அதிமுக எதிராக இருக்கக்கூடியவங்க, ஜெயலலிதாவுக்கு எதிராக அரசியல் பண்ணவங்க அத்தனை பேரும் பார்த்தீங்கன்னா கட்சி வெற்றி பெறுகின்ற வரைக்கும் அவங்க என்னென்னவோ டக்கர் அடிச்சு பார்த்தாங்க. அந்த பக்கம் ஜெயலலிதாவுக்கு திரும்பி பார்க்கவே இல்லை. அதிமுக ஒரு வெற்றியை பெற்றுவிட்ட பிறகு தலைமை நான் தான் என்பதை அந்த வெற்றிக்கு பிறகு உறுதி செய்து விட்ட பிறகு யார் ஒன்றாலும் வாங்கடா அப்படின்னு சொல்லிட்டு ஜெயலலிதா அவர்கள் தன் தலைமையை ஏற்க சொல்லி பிறகு பார்த்தீங்கன்னா அவங்களை கட்சியில் இணைஞ்சுக்கிட்டாங்க. ஆனால் இப்போ அதே மாதிரி எடப்பாடி பழனிசாமி இப்போ எல்லாரும் எங்கன்னா போய் சேர்ந்துக்குங்க, கட்சி வெற்றி பெறட்டும், அதற்கு பிறகு வாங்க அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி முடிவெடுத்திருக்கின்றார். அதனால இத்தனை நாளும் அதிமுகவுக்கு உரிமை கொண்டாடிக்கிட்டு நாங்கள் உள்ள தான் போக போறோம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு குழப்பம் ஏற்படுத்தி கொண்டு இருக்கிறவங்கெல்லாம் இன்னைக்கு அதிமுகவை விட்டு விலகி தனித்தனியாக கட்சி தொடங்கி தொல்லை இல்லாமல் பிரிந்து செல்வதனால எடப்பாடி ரூட்டானது கிளியரு. அவங்கள பற்றி இனிமேல் சிந்திக்க வேண்டியது கிடையாது. அதிமுகவை மட்டுமே சிந்திக்கணும், அதிமுகவில் இருக்கிறவங்களை பற்றி மட்டுமே சிந்திக்கணும், வெற்றியை மட்டுமே சிந்திக்கக்கூடிய ஒரு நிலையாக இருக்கும். ஸோ அதனால் வெளியே போயிட்ட பிறகு அவங்க விரோதிகளாக ஆயிடுறாங்க. ஆனால் கட்சியில் நாங்கள் இணைய போகிறோம்னு சொல்லிக்கிட்டே இருந்தாங்கன்னா அவங்க துரோகிகளாக இருக்கிறாங்க. அதனால் துரோகியை எதிர்கொள்வது ரொம்ப கஷ்டம். அதனால் இவங்க போட்டண்டா சாமின்னு இருந்தார். இப்போ அவங்க எல்லாம் வெளியே போயிட்டாங்க. அதனால் எடப்பாடி பழனிசாமி ரூட்டை பொறுத்த வரைக்கும் கிளியரு. இவங்கெல்லாம் வெளியே போனதுனால அதிமுகவுடைய தொண்டர்களுக்கு குஷி தான். ஏன்னா டிவியில் 24 மணி நேரம் விவாதம் என்றாலே அதிமுக பலவனமாக இருப்பதை எடுத்து வச்சுக்கின்னு தான் விவாதம் பண்ணிட்டு இருப்பாங்க. ஸோ இவ்வளோ தூரம் பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி கட்சியும் அதோட நிர்வாகிகளும் தக்க வைத்து தேர்தலுக்கு முழுசாக கொண்டு வந்து சேர்த்ததே சாதனை என்று நினைக்கின்றேன். சரி நண்பர்களே, இந்த வீடியோ எப்படி இருந்தது? பிடிச்சிருந்தா ஒரு லைக், அப்புறம் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போங்க. நம்ம சேனலோடு இணைந்திருங்க. அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி.